ஆளுமைமிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இந்த 8வது பேக்கேஜ் சம்பந்தமாக நம்ம தமிழ் பத்திரிகையில் அடிக்கடி வர்றதில்லை. அது அமலாக்கம் பெற்றா வந்துன்னு வருமே தவிர இடையில வர்றதில்லை. ஆனால் இங்கிலீஷ் சேனல் அப்படி கிடையாது, இங்கிலீஷ் ஊடகம் அப்படி கிடையாது. தினம் ஒரு 4-5 நியூஸாக வந்துட்டுருக்கு. அதில் லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸை வச்சுட்டு நண்பர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 1வது பே கமிஷன் 1946, அதில் வந்து 14% ஆரம்பித்து 7வது பே கமிஷனில் கொடுத்த பணப்பலன் 14.22% வரைக்கும் வரிசையாக போட்டுக்கிறாங்க. இதை நம்மளும் ஏற்கனவே ரொம்ப நாள் வரைக்கும் போட்டிருக்கோம். அதில் என்னன்னா 6வது ஃபிட்மெண்ட்டுங்கிறது 6வது பே கமிஷன்லையும் 7வது பே கமிஷன்லையும் தான். அதுக்கு முன்னெல்லாம் வேறு வேறு மெத்தட் இருந்துச்சுன்னு வச்சிங்களா, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த 6வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் 186, ஃபிட்மெண்ட்டு 186. ஆனால் அது பணப்பலன் எவ்வளவு? 54%. 54% சொல்லியிருக்காங்களே தவிர 60-70%லாம் ஒன்றும் நான் சொல்லிடுறேன். அது மாதிரிலாம் கொடுத்து கிடச்சிது. இதில் தாராளமான பே கமிஷனுங்கிறது அநேகமாக இது தான். இதுக்கப்புறம் அந்த மாதிரி வரப்போகிறதும் இல்லை. அதில் வந்து இப்போ என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து போடுற வீடியோவில் 1.86 தானே போடுறீங்க, ஆனால் பணப்பலன் 16% சொல்கிறீங்களே எப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நியாயமாக நமக்கு எப்படி கிடைக்கிது, என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் கடமை. தன்னை பற்றிய விவரங்களை முழுசாக தெரிஞ்சுக்கிறது. அந்த வகையில் தான் இதை நான் எடுத்துக்கிட்டு போடுறேன். இதை நம்ம பார்த்துடலாம். இப்போ 1/1/2006 தான் அந்த பே கமிஷன் அமலாக்கம் பெற்றது. ஆனால் ரிப்போர்ட்டே கமிஷன் எப்போ கொடுத்தாங்கன்னா 2008 தான். நம்ம தமிழ்நாட்டில் ஜூன் 2009 தான் அமலாக்கம் பெற்றது. ஆனால் ஜனவரி 2009 என்ன பண்ணாங்க, 3 மாத சம்பளத்தை பே கமிஷன் அரியர்ஸுக்காக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பே கமிஷன் அமலாக்கம் பண்ணி அதுக்கப்புறம் மேலும் வந்த அரியரை 3 தவணையிலே கொடுத்தாங்க. அந்த பே கமிஷன் தந்த தாராளமான பணப்பலன் அது எப்படின்னு பார்த்துருவோம். 31/12/2005 பே எவ்வளோ? 100 ரூபா. 1/1/2006, அதாவது இந்த பே கமிஷன் தேதிக்கு அப்புறம் டிஏ எவ்வளவு? 74%. ஆக மொத்தம் 174. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 2004 அந்த பே வந்து 50% தாண்டின உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை இதை டிஏ தாண்டினதுமே டிஏயும் பேயும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 50% டிஏ பேயோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த 50% டிஏ மெர்ஜ் பண்ணால் அதுக்கு பேர் டியர்னஸ் பே. ஆக 100% பே, 50% டியர்னஸ் பே, ரெண்டும் சேர்ந்தது 150%. சரிதானா? இந்த 150%க்கு 24% தான் பெனிஃபிட்டு 36. 100 ரூபாய்க்கு 24னா 150க்கு 36 தானே, 186. இதுதான் அந்த 1.86 ஃபிட்மெண்ட் பெனிஃபிட்டு 6வது பே கமிஷனில். என்னன்னா இதில் வந்து பே கமிஷனுடைய பணப்பலன் வெயிட்டேஜ் இல்லை பாருங்கள். அந்த வெயிட்டேஜுக்கு தனியாக என்ன பண்ணாங்க, கிரேட் பேன்னு ஒன்று கொடுத்தாங்க. அது 54% அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் குறைஞ்சபட்சம் 51லேருந்து 80% கூட இருந்துச்சு. உதாரணமாக அசிஸ்டண்ட்டினுடைய 5வது பே கமிஷனுடைய சம்பளம், அது இதுக்கு முந்தினது 5வது பே கமிஷன் தானே, 4000, 100, 6000. 4000ங்கிறதுல 70% கிரேட் பே கொடுத்தாங்க. 6%ல் 4000த்தில் 70% 2500 தானே, 2500 கொடுத்தாங்க. அதே போல் சூப்பரண்ட் இருக்கார், டெப்டி தாசில்தார் இருக்கார், டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கார். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சம்பளம் 5500. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேட் பே 4800. ஆக அது 80%க்கு அதிகம். அந்தளவுக்கு கொடுத்தாங்க. ஆக இந்த 1.86ங்கிறது வெயிட்டேஜ் சேர்ந்தது அல்ல, வெயிட்டேஜ் தனியாக கொடுத்தாங்க. புரியுதாப்போ? அதனால தான் அது அதிகம். ஆனால் 7வது பே கமிஷன் அப்படி இல்லை, ரெண்டுமே ஃபிட்மெண்ட் ஃபார்முலா தான். இந்த ஃபிட்மெண்ட் மாடல் வேறு, அந்த ஃபிட்மெண்ட் மாடல் வேறு. இதில் என்ன பண்ணுறாங்க, 31/12/2015 100 ரூபா சம்பளம், 1/1/2014 டிஏ 125, ரெண்டும் சேர்ந்தா 225. இந்த 225க்கு சம்பள கமிஷன் கொடுத்தது 14.22% தான். ஊழியர்கள் கேட்டது 65 சொச்சம். ஆனால் அவ்வளோ கொடுக்கல, 65% மேலே கேட்டாங்க. கொடுத்தது 14.22 தான். அதாவது கேட்டதில் ஏறக்குறைய 5ல் 1 பங்கு தான். அது வந்து 14.22%ன்னு பார்த்தா 225க்கு 32 ரூபா. ரெண்டும் சேர்ந்தா 257. அது வந்து ஃபிட்மெண்ட் 2.57. புரியுதா? இதில் வந்து வெயிட்டேஜே அதிகபட்சமே 32 தான். எவ்வளோ? 225 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு அல்ல, 225 ரூபாய்க்கு கிடைச்ச வெயிட்டேஜே 32 ரூபா தான். அதனால் என்னாச்சு, அங்கே உள்ள கிளர்க்கில் கிடருக்கு, அங்கே வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் வந்து இது கிடையாது, ஏபிசி தான், டி கிடையாது, டி குரூப் கிடையாது. அதனால் அதிகபட்சம் குறைஞ்சபட்ச சம்பளம் 5200 ப்ளஸ் 1200 800 கிரேட் பே, ரெண்டும் சேர்ந்து 7000. 2.57 பேருக்குன்னா 18000. நம்ம ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்போ வந்து 5200 2400 கிரேட் பே மாதிரி இருந்துச்சு. ரெண்டும் சேர்ந்தா 7600. 2.57 பேருக்குன்னா 19500. அசிஸ்டண்ட்டுக்கு 5200 ப்ளஸ் 2800 இருந்துச்சு. ரெண்டும் சேர்ந்தா 8000, பெருக்கினால் 20600. இதுக்கு மேலே உள்ளதெல்லாம்
இது வந்து ரூ. 50 மேலே இருந்தால் ரூ. 100 எடுத்துக்கிட்டாங்க. ரூ. 50 குறைச்சி தான் விட்டாங்க இது வரைக்கும். இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் கூட சேர்த்து கொடுத்தாங்க. அந்த வகையில் 13,750 ஸ்டாஃப் நர்ஸினுடைய சம்பளம். இவங்க தான் பெரும்பாலும் இதை பற்றிலாம் தெரியாதவங்க. அதாவது ரூ. 9,300 பேசிக் பே, ரூ. 4,450 கிரேட் பே, ரெண்டும் சேர்ந்தா 13,750. 2.87 பெருக்கும்போது 36,000 வராது. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணது 36,000. அதே போல் பிடிஎஸ் பட்டதாரி ஆசிரியர் இருக்குது ஸ்கூலில், அவருக்கு வந்து 5,500 ப்ளஸ் 4,600 ரெண்டும் சேர்ந்தா அவருக்கு வந்து 13,900. அவருடைய சம்பளம் 9,300 ப்ளஸ்ஸு 4,600 ரெண்டும் சேர்ந்தா 13,900. அதை பெருக்கினா 36,400. இதுதான் 7வது பே கமிஷனுடைய ஸ்ட்ரக்சர். புரியுதா? அப்புறம் இப்போ இந்த பே கமிஷனை இதே மாடலில் தான் இந்த பே கமிஷன் நான் பார்க்குறோம். இந்த மாடலில் இல்லை. இந்த மாடல்னா அது எக்கச்சக்கமான பணப்பலன் வரும். ஆனால் நம்ம எதிர்பார்க்கிறதே இந்த மாடல் தான். அந்தபடி பார்க்கும்போது 31/2025 பே 100 வச்சுக்கிறோம். 1/1/2026 எதிர்பார்க்கப்படும் டிஏ ரூ. 60. 60%. அதாவது இப்போ இன்னும் 2 தவணை தான் இருக்குது. 7/2025, 1/2026. 59 வருமா 60 வருமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் 60னே நம்ம போட்டுக்கிடுவோம். 100 + 60 160. சம்பள கமிஷன் பணப்பலன் நம்ம சொல்கிறது எவ்வளவு? 16%. 16% 160 16%ங்கிறது ரூ. 25.60. ரெண்டும் சேர்ந்தா 185 60. அதில் 185 60ங்கிறத 1.856 ஆக்கலாம். இந்த கடைசி ஸ்தானம் 6ன்னு இருக்கிறதுனால இதை வந்து 6 ஆக்கிக்கலாம். அதாவது பாதிக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்தானத்தை ஒரு இது கூட்டிடுவாங்க. அப்படி பார்த்தா 1.86. இதுதான் இதனுடைய பொசிஷன். இதுதான் இதன் பிரகாரம் இந்த 18,000 1.86 பெருக்குனா 33,500. அதாவது அங்கே உள்ள குறைஞ்சபட்ச சம்பளம் கிளரிக்கல் கேடரில் யூனிவர்சிட்டி சம்பளம் 19,500 × 1.86 36,300. 20,600ங்கிறது அதாவது யார் ஐஸ்டண்டு, இவருக்கு வந்து 1.86 38,300. ஸ்டாஃப் நர்ஸ் 36,000ங்கிறது 1.86 பெருக்கினா 67,000. ஸ்கூல் அசிஸ்டண்ட் பிடி அசிஸ்டண்ட்டு 36,400ங்கிறது 1.86 பெருக்கினா 67,700. இதுதான் பொசிஷன். இதை விட கூட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பே கமிஷனில் சம்பளம் உள்ளவங்களுக்கு வந்து பெனிஃபிட் நிறையா கொடுத்தாங்க, பென்ஷனுக்கு கொடுத்தாங்க. ஆனால் 2 பேருக்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இல்லை. பென்ஷனருக்கு 40% தான் என்ன பண்ணாங்க, வெயிட்டேஜ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த பே கமிஷன் பென்ஷனர்களுக்கு மகத்தான சலுகையை தந்த பே கமிஷன் 7வது பே கமிஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பென்ஷனருக்கும் 2.57 தான் ஃபிட்மெண்ட்டு, ஊழியர்களுக்கும் 2.57 தான் ஃபிட்மெண்ட்டு. இன்னைக்கு தேதியில் இந்த அளவுக்கு பென்ஷன் இருக்கிறதுக்கு இந்த 7வது பே கமிஷன் முக்கியமான காரணம். சம்பளத்தை உயர்த்தினதில் இதனுடைய பங்கு அதிகம். இந்த பென்ஷனை இதை கொடுத்ததில் இந்த பேக்கேஜினுடைய பங்களிப்பு அதிகம். இன்னைக்கு தேதியில் பென்ஷன் அதனால தான் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 7வது பே கமிஷனில் ஊழியர்களுக்கு கிடைத்த பலப்பலனை விட கம்யூட்டேஷன் போன்ற இனங்களால் பென்ஷனுக்கு கிடைத்த பணப்பலன் தான் அதிகம். இதுதான் பொசிஷன். இனிமேல் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, 1.86லேருந்து 3.68 வரைக்கும் பணப்பலன் எதிர்பார்க்குறாங்க. 3.68 வர்றதுன்னா கிட்டத்தட்ட 200% பணப்பலன் கொடுக்கணும். போனதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14.22. கேட்டது எவ்வளவு? 66%. அதில் 5ல் ஒரு பங்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி உங்களுக்கு வந்து 200% கொடுப்பாங்க? அதனால் வாய்ப்பு இல்லை. எதிர்பார்க்கிறது இதுதான். இதில் வந்து இதே 2 ஃபிட்மெண்ட் ஒன்றா இருக்கு. இதில் பணப்பலன் அதிகமாக வரலாம் இல்லை. இதில் பணப்பலன் தனியாக கொடுத்தாங்க, இதில் வந்து பணப்பலன் தனியாக கொடுக்கல. ஃபிட்மெண்ட்லேயே பணப்பலன் சேர்ந்துட்டு இதில் ஃபிட்மெண்ட் பணப்பலன் சேரலை, இதில் சேர்ந்துருக்கு. இதே மாடலில் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் ஃபிட்மெண்ட்டில் பணப்பலன் சேர்ந்தாக்க 1.856 தான். அதை விட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை விட முக்கியமான ஒரு வீடியோ போடுறதா தான் இருந்தேன். இந்த கேள்வி முக்கியமானதாக பட்டதுனால இதை போட்டிருக்கோம். இனி அந்த முக்கியமான இது அடுத்த இதில் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.